முதல்ல அவளை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணேன். அதனால பல வேலை செஞ்சு அவ பேரை கெடுக்க முயற்சி பண்ணேன். அவ மேல பழி வர மாதிரியும் அவ குடும்பத்து மேல பழி வர மாதிரியும் எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஆனா அவ எதுலயுமே சிக்கல. அதுக்கப்புறமா தான் கொலை பண்ணுன்ற முடிவுக்கே நான் வந்தேன். ஆசிரமத்துல வச்சு கொலை பண்ண பிளான் பண்ண. ஆனா அதிர்ஷ்டவசமா மகா தப்பிச்சிட்டா. துரதிர்ஷ்டவசமா கொலை முயற்சி கேஸ்ல அவ மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு மகாவை கோர்ட்டு கூட்டு போறாங்கன்னு தகவல் கிடைச்சது. இன்னைக்கு அவ கதைய முடிச்சிடலாம் தான் குண்டு வீசின. அதுலயும் அவ தப்பிச்சிட்டா. இப்பவும் சொல்றேன், என்ன அரெஸ்ட் பண்ணி நீங்க உள்ள கொண்டு போய் போட்டாலும் திரும்பவும் வந்து இந்த மகாவும் விக்ரமையும் கொலை பண்ணுவேன். இது சத்தியம். பைத்தியமாடா உனக்கு? மகா உன்னை காதலிச்சு ஏமாத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உன்னை தெரியவே தெரியாதுங்கிறாங்க. நீ ஏன் மனசுல காதல வச்சுக்கிட்டு அவங்கள கொல்லுவேங்கிறியே? உன்ன மாதிரி முட்டாள்களாலதான் ஜெயிலே நிரம்பி வழியுதுடா. இன்ஸ்பெக்டர் சார், என்னென்ன கேஸ் இவன் மேல போட முடியுமோ அது எல்லாத்தையும் இவன் மேல போடுங்க. இந்த ஜென்மத்துல இவன் வெளியில வரக்கூடாது. ஓகே சார். ஏண்டா ஃபூல், ஏண்டா இவ்வளவு சென்டிமெண்ட் இடியேட்டா இருக்க? முட்டாள் மாதிரி நீயே பர்சனலா காதலிச்சுட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை பாழாக்க பாத்தியே, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? உன்னால என் மகாக்கு எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? என் குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் தெரியுமா? ஒருத்தவங்களை நேசிச்சா அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கணும்டா. அதான்டா காதல். ஃபூல் மாதிரி நடந்திருக்கியே. டேய், ஓ நல்ல நேரம். போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட. நீ மட்டும் வெளியே சிக்கியிருந்த உன்னை கண்டம் துண்டமா வெட்டி காணாம போட்டிருப்ப. பொறுக்கி ராஸ்கல். விக்ரம், நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சட்டம் தன் கடமையை செய்யும். வாங்க போலாம். வாமகா. ஓட்டணும். ஏய், இந்த கேஸ்ல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சது. மகா ப்ளீஸ், இதை நினைச்சா நீ வருத்தப்படாத, சரியா? விக்ரம், கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அவன் செஞ்ச தப்ப அவனே அதனால நம்ம வேலை ஈஸியாவே முடிஞ்சது. இனிமே உங்க வைஃப் கோர்ட்டுக்கு வர வேண்டியதில்லை. நீங்க அவங்கள இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். வாமகா. ஸ்டேஷன்ல சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க. நான் உங்கள்ட்ட அப்புறமா பேசுறேன். இதை மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. ஓகே. மகா, ஏக்கா, என்னக்கா நீ மணி 10:30 இன்னும் லிங்கத்துக்கிட்டு போன் வரலையே? டேய், போன் வரும் புலி. லிங்கம் நான் வச்ச ஆளு. அவன் உன் ஆளுங்க மாதிரி சொதப்பல்லாம் மாட்டான். சொன்ன வேலையை கரெக்டா முடிப்பான். அக்கா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சம்பவம் பண்றாங்க. ஏதாவது சிக்கலாயிருமோன்னு தான் பயமா இருக்குது. உன் பேர் கெட்டுரும் பாரு, அதுக்கு தான் சொல்றேன். போன் வந்துருச்சு, நான் தான் சொன்னல. ஹலோ, சொல்லு. மேடம், விஷயம் முடிஞ்சிருச்சு மேடம். நீங்க சொன்ன மாதிரியே லிங்கம் வேலையை முடிச்சிட்டான் மேடம். ஃபேண்டாஸ்டிக். லிங்கம் இப்ப எங்க இருக்கான்? நீங்க சொன்ன மாதிரியே நாங்களாம் தப்பிச்சிட்டோம் மேடம். ஓ, லிங்கம் மட்டும் தப்பிக்கிற மாதிரி நடிச்சு மாட்டிக்கிட்டான் மேடம். ஓ ஓ, ஃபேண்டாஸ்டிக். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரியே மகாவை ஒரு தலையா காதலிச்சேன், அதனாலதான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன், மகா குடும்பத்துல பல குழப்பத்தை உண்டாக்குனேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான் மேடம்.
யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலல்ல? இல்ல மேடம், எல்லாருமே மகாவை அட்டாக் பண்ண வந்தோம்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க மேடம். வெரி குட். அப்படியே இருக்கட்டும். ம், லிங்கத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அங்க வந்து நான் பாக்குறேன்னு சொல்லு. சரிங்க மேடம். அப்புறம் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம், யாருக்கும் தெரியாது மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட். போனை வைக்கிறேன். நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இனிமே டைகர் சிவாவுக்கும் பயப்பட தேவையில்ல, விஜய்க்கும் பயப்பட தேவையில்ல, விக்ரமுக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயப்பட தேவையில்லை. மகா வீட்டுக்கு வந்துருவா. இனிமே அவகிட்ட இருந்து சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குற வழிய மட்டும் யோசிச்சா போதும். எப்படி என் பிளான் புலி? அக்கா நீ எங்கேயோ போயிட்டக்கா. சூப்பர் கண்டாக்கா. மகா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி. சந்தியா சார், மகாவோட பொருள் எல்லாம் ஒப்படைச்சிட்டீங்களா? ஒப்படைச்சிட்டேன் சார். மகா, உன் தலைக்கு வந்தது தலைப்பகையோட போயிருச்சு. நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கம்மா. அதனால தான் அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நீ உயிர் பொழைச்சிருக்க. நீ எப்பவுமே நல்லா இருப்பேம்மா. நல்லா இருப்பேம்மா. ஓகே, நாங்கள் வரோம். ஓகே மகா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். காட் பிளஸ். வாமா போலாம். அனி பேக் கொடுங்க. அனி சீக்கிரமா கார்ல ஏறுங்க. லிங்க மாதிரி வேற ஒரு சிங்கம் வந்து வெடிகுண்டு போட்டுற போறான். டேய், இனிமே யாரு என்ன ஆயுதத்தோட வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு மகா தைரியசாலி ஆயிட்டா இல்ல மகா? ஆமா விக்ரம், இந்த லாக்அப் எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்கு. சரி சரி அனி, இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம். கிளம்பலாம், வாங்க போலாம். வாங்க ஏறு. ஏறுங்க. அனி அனி ஒரு நிமிஷம். இனிமேல் நீங்க எப்பவும் முன்னாடி தான் உட்காரணும். ஏறுங்க. அம்மா, ஏன் இவ்ளோ பதட்டத்தோட இருக்கீங்க? அதான் மகாமா மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுல. மகா விடுதலை ஆயிட்டான்னு முழுசா நிம்மதியா இருக்க முடியல வேணி. ஏமா? ஏதாவது அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. அவ முழுசா வீடு வந்து சேர்ந்து என் கண்ணு முன்னாடி நின்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அந்த கடவுள் தான் அவளை காப்பாத்தணும். அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க, இன்னும் ஏன் வரல? விக்ரம், என்னப்பா ஆச்சு? ஏன் இன்னும் வரல? இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்போம்ப்பா. ஓ சரிப்பா. சரிப்பா, சரி பார்த்து வாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருப்பாங்களா? ஐஸ்வர்யா, திருஷ்டி கழிக்கிறதுக்கு ரெடி பண்ணுமா? சரி மாமா. அக்கா வாங்க. சரிம்மா. அக்கா, நான் அவளை காலத்துக்கும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன். நீ இப்போ வெளியில் வர விட்டிய. வீடே ஒரே கொண்டாட்டமாக இருக்கு பத்தியா? டே புலி, நந்தினி ஒரு பாதையை திறக்கிறான்னா அந்த பக்கம் வழிய விட்டு வேற ஒரு பக்கத்துல லாக் பண்ண போறான்னு அர்த்தம். அதுக்குன்னு ஆடு தப்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது.
புரியுதா? வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. மகா வாடா, ரொம்ப சந்தோஷம். மகா, நீ 4-5 நாளா வீட்டில் இல்லாம வீடு வீடாவே இல்லம்மா. மகாலட்சுமியே வீட்டை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி உனக்கு எந்த கஷ்டமும் வராது மகா. அக்கா அத கொடுங்க. அக்கா ஏத்துங்க. ஏ ஐஸ்வர்யா, ஆ, நிறுத்த ஆரத்திய. என்ன நந்தினி, என்னாச்சு? அம்மா என்னாச்சு? என் அக்கா அவ்வளவு ஈஸியா இவளை உள்ள வர விட்டுருவாளா? மா, உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இப்ப எதுக்கு ஆரத்தி எடுக்க போறத நிப்பாட்ட சொன்னீங்க? ஏன் விஜய், இங்க பெரிய மனுஷி யாரு? நானா இல்ல ஐஸ்வர்யாவா? எந்த வீட்லயாவது பெரியவங்க இருக்கும்போது சின்னவங்க ஆரத்தி எடுக்கிற வழக்கம் இருக்கா விக்ரம்? அப்புறம் என்ன இந்த வீட்ல மட்டும் புதுசா? அம்மா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வழக்கமா விரும்ப மாட்டீங்களே. அது முன்னாடி, இப்போ இல்ல. இனிமே மகா என்னோட உயிருக்கு உயிரான என் மூத்த மகனை கல்யாணம் பண்ணியிருக்கிற என் மூத்த மருமகன். அவளுக்கு எல்லா சேவையும் நான் தான் பண்ணுவேன். அதனால நான் தான் அவளுக்கு திருஷ்டி கழிப்பேன். சாப்பார் அந்தர் பல்ட்டி வேற ஏதோ ரூட்டை பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இனி நேரா மோதாதுன்னு நினைக்கிறேன். குடு. என் மருமக பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பட்டுட்டா. இவளுக்கு இருந்த எல்லா கெட்ட நேரமும் இன்னையோட முடிஞ்சிருச்சு. இனி இவ வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். டேய் புலி, இந்தா இத வெளியில கொட்டிட்டு வா. அக்காவுக்கு யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுக்கறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை. சரி, நீ உள்ள வா மகா. மறுபடியும் உன் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. வா வா போமா. வா வாடா. வாங்கடா. அம்மாடி மகா, நல்லவங்க மேல போடுற பழி ரொம்ப நாளைக்கு நிக்காதும்மா. நீ சீக்கிரம் வந்துருவேன்னு எனக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருந்துச்சு. மகா,
நீ திரும்ப வந்துட்டல, அதுவே போதும். ஆ சரி மகா, நீ உன் ரூமுக்கு போய் தலைக்கு குளி. உன்னை புடிச்ச கெட்டதெல்லாம் இன்னையோட போகட்டும். ஆ, ம். வா போமா. ம். இந்தாங்க டீ. தேங்க்யூ. ஏங்க, ம்? எல்லா கெட்ட விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அத்தை இப்படி மனசு மாறுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அத்தை மகா முன்னாடி நின்னு ஆரத்தி எடுத்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? என்னது, ஏன் அம்மா மாறிட்டாங்களா? ஒரு புலி கம்ப்ளீட்டா வெஜிடேரியனா மாறிடுச்சுன்னு சொன்னா நீ நம்பிடுவியா? கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் சரி, அத கூட நான் நம்புவேன். ஏன், நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு சொல்லு, அத கூட நான் நம்புவேன். ஆனா என் அம்மா மாறிட்டாங்கன்னு சொல்ற பாத்தியா, அத நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா அவங்க எப்பவுமே மாற மாட்டாங்க. ஏங்க, ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுறீங்க? மகா லாக்அப்ல ரொம்ப கஷ்டப்பட்டால, அதுல அத்தை மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அதான் மகா மேல இருந்த கோவம் எல்லாமே சரியாயிடுச்சு. அடியே என் அப்பாவி பொண்டாட்டி, நீ இவ்வளவு வெகுலியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. என் அம்மாலாம் அவ்வளவு சீக்கிரம் மாறுற ஆளே கிடையாது. இந்த விஷயத்துல நான் உங்க பேச்ச கேட்கவே மாட்டேன். நான் தான் பக்கத்துல இருந்து அத்தை முகத்தை பாத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க அவங்க முகத்துல எவ்வளவு கரிசனம் இருந்துச்சு தெரியுமா? அத்தை மாறிட்டாங்கங்க. ஐசு, எங்க அம்மா இண்டிகேட்டர் போட்டு ரைட்டு திரும்புன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இண்டிகேட்டரே போடாம அவங்க ரைட்ல திரும்ப சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு இதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது ரெண்டுமே பின்னாடி வர வண்டிக்கு வேட்டு வைக்கதான். என்கிட்டே எங்க அம்மா பத்தி சொல்றியா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அத்தை இப்ப மாறிட்டாங்கன்றதா நிஜம். எம்மா தாயே, உன்கிட்ட ஆர்குமெண்ட்லாம் பண்ண முடியாது. நீ சொன்ன மாதிரியே உங்க அத்தை மாறினதாவே இருக்கட்டும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். என்ன மச்சான், ரொம்ப நாள் ஆளைய காணோம், என்ன திடீர்னு காணாம போயிட்ட? மச்சான், என் வைஃப் கன்சீவா இருக்காடா. ஓ, ஆள் அப்ஸ்கண்ட் ஆனதுக்கு இதுதான் காரணமா? ஃபுல்லா ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க. அப்படிதானே? டேய் கலாய்க்காதடா. என் வைஃப் கன்சீவ் ஆனதை செலிப்ரேட் பண்றதுக்காக வர சண்டே ஒரு பார்ட்டி வைக்கிறேன். அதுக்கு இன்வைட் பண்ணதான் உனக்கு கால் பண்ணேன். சரிடா, எனிவே கங்க்ராச்சுலேஷன் மச்சான். கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஆமா, உன் வீட்ல ஏதோ விசேஷம் இல்லையாடா? நீ எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணவனாச்சே. இல்ல மச்சான், இன்னும் குட் நியூஸ் சொல்ற அளவுக்கு இன்னும் எதுவும் நடக்கல. மச்சான், கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் போறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டி போடுறது, இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு 24 மணி நேரமும் வீட்லயே இரு. அப்போதான் சீக்கிரம் குட் நியூஸ் சொல்ல முடியும். நான் சொல்றது புரியுதா? புரியுதுடா. சரி, பார்ட்டிக்கு மறக்காம வந்துரு. நான் போனை வைக்கிறேன்டா. சரிடா. ஏங்க, என்ன திடீர்னு சோகமா இருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னீங்க. ஏங்க, என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சைலண்டா இருக்கீங்க. இல்ல, கிஷோர் இருக்கான்ல, அவன் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்களா? ஏங்க, இந்த சந்தோஷமான விஷயத்தை இப்படி சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏ ஐசு, எனக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவன். அவன் குட் நியூஸ் சொல்ற அளவுக்கு வந்துட்டான். நான் யாருக்கும் குட் நியூஸ் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ சந்தோஷப்பட்டு இருக்கியா? அதுக்கு என்னங்க செய்ய முடியும்?
கல்யாணமானவங்களுக்கு நடக்க வேண்டிய எதுவுமே நமக்கு நடக்கல. அப்புறம் எப்படி நாம அவங்க கூட போட்டி போட முடியும்? கல்யாணம் ஆனவங்களுக்கு நடக்க வேண்டிய எதுவுமே நடக்கலையா? இது புது விஷயமா இருக்கே. ஐசு, பல காரணங்களால நமக்கு நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் நடக்க முடியாமலே போயிடுச்சு. இனியும் நான் ஒரு நாள் கூட வெயிட் பண்றதாவே இல்ல. இன்னைக்கே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். ஆசை தோசை அப்பள வடை, அது நாம முடிவு பண்ற விஷயமா என்ன? வீட்ல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அத்தை கிட்ட சொல்லி எப்ப ஏற்பாடு பண்றீங்கன்னு கேக்கலாம். இங்க பாரு, இனிமேல் பெரியவங்களை யாரையும் கேக்குறதா எனக்கு விருப்பம் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கே எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு பெர்மிஷன் தரணும். அவங்களே சம்மதம் சொல்லலனா எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? யார் ஐசு அது? நான் தான். ஐசு, ப்ளீஸ் ஐசு, நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. டேய் ப்ளீஸ் ஐசு, ஓகே சொல்லு ஐசு. என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல. ப்ளீஸ் ஐசு, ப்ளீஸ் ஐசு. ஓஹோ, அப்போ இவங்களுக்குள்ள இத்தனை நாளா எதுவுமே நடக்கலையா? விக்ரமும் மகாவும் அப்படிதான் இருப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா விக்ரமுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. ஆனா விஜய் அப்படி இல்ல. இருந்தாலும் எல்லாம் எனக்கு சாதகமா தான் நடக்குது. பாப்போம்.